ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெள்ளை எள்ளு எடுத்து ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கருப்பு வெள்ளை எள்ளுனா கூட சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்து ஃப்ரை பண்ணி அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராகி மாவு ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது அடை தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை வரணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு தோசை தவா வச்சு அதில் அடை நல்லா தட்டி நல்லா மெலிசாக முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தட்டிட்டு அதில் சுற்றி நெய் விட்டுடுங்க. நெய் விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு அதை ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எள்ளு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். 1 பை 1 தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடை இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா உதுத்து இந்த மாதிரி போட்டுட்டு அதையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பவுட்ரு மாதிரி அழகாக வந்துடும். அதையும் அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வெல்லம் நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு நம்ம நெய் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் இன்றைக்கி போதும்னு விட்டுட்டேன். ஒரு உருண்டையாக அது மாதிரி பிடிச்சி நல்லா உருண்டையாகவும் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.